Hello everyone, welcome back to Jitto Mastery. இந்த வீடியோல நம்ம longest substring without repeat அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So without delay, let's get into the problem description. So questionல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா we have to find the count of longest substring without repeat. அதுதான் கொஸ்டினோட சிம்பிள். ஓகேங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இருக்கிறதுலே லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் என்னது வித்தவுட் ரிப்பீட், அதாவது யூனிக் கேரக்டர்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். So அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. Longest substring without repeat determine the goodness of a given string A, whether the goodness is defined by the length of the longest substring that contains no repeating characters. The greater the length of this unique character substring, the higher the goodness of the string. So same நான் சொன்னதுதான் இங்க டெஃபினிஷன்ல கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன சொல்லணும், our task is to return an integer representing the goodness of a string. சேம் நம்ம வந்து அதோட லென்த் எவ்வளவு அப்படிங்கிறது தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். சரி, ஓகே. இங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க ஏபிசி ஏபிசி பிபி அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்க கொடுத்துருக்காங்க. இதுல லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் என்னது, அதுவும் ஒன்லி யூனிக் கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கிற லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் என்னது, இப்ப ஏல ஸ்டார்ட் ஆகுறதுன்னு பார்த்தா ஏபிசி இவ்வளவுதான், லென்த் 3. பில ஸ்டார்ட் ஆகுறதுன்னு பார்த்தா பிசிஏ லென்த் 3. சில ஸ்டார்ட் ஆகுறதுன்னு பார்த்தா சிஏபி லென்த் 3. திரும்ப இந்த ஏல ஸ்டார்ட் ஆகுறதுன்னா ஏபிசி லென்த் 3. சரி, ஓகே. திரும்ப பில ஸ்டார்ட் ஆகுறதுன்னா பிசி லென்த் 2. இங்க சில ஸ்டார்ட் ஆகுறதுன்னா சிபி, பில ஸ்டார்ட் ஆகுறதுன்னா பி 1 தான், இந்த பில இது 1 தான். ஓகேங்களா? சோ அப்போ இருக்கலே எனக்கு லாங்கஸ்ட் வந்து என்னது, இதர் இந்த ஏபிசி ஆர் இந்த ஏபிசி, அப்படி இல்லைன்னா பிசிஏ, கரெக்டுங்களா? அப்படி இல்லைன்னா சிஏபி. சோ இது எல்லாம் தான் வருது. ஆனா அட்மேக்ஸ் என்னோட லென்த் எவ்வளவு, லென்த் 3 தான். சோ அப்ப இதுக்கு அவுட்புட் 3. இங்க பாருங்க, கேபிட்டல் ஏவும் ஸ்மால் ஏவும் வேற வேற ஏ தான். அப்ப லாங்கஸ்ட்னு பார்த்தோம்னா எய்தர் இந்த ஏஏ ஆர் இந்த ஏஏ. ஸோ அப்ப லென்த்னு பார்க்கும்போது எனக்கு அவுட்புட் 2. ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? சரி, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, நம்ம வந்து அதோட கவுண்ட் என்னங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். சரி, இப்போ பேசிக்கா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன்னு வைங்களேன். ஸோ எங்கிட்ட இதுதான் என்னுடைய எக்ஸாம்பிள். ஏ பி சி டி then C, D, C, B, A, F. இப்போ இதுக்கு length of longest substring அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், length of longest substring with no repeating characters அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம். இது பாருங்க, முதல்ல A இருக்கு, அடுத்தது B, அடுத்தது C, அடுத்தது D, அடுத்தது திரும்ப C, திரும்ப B, திரும்ப A, திரும்ப F. இப்போ இதுதான் இங்க கொடுத்திருக்கிற கிவன் கேரக்டர்ஸ். கரெக்டா? சோ கிவன் ஸ்ட்ரிங்ஸ் நான் அதை வந்து கொஞ்சம் பெருசா எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இதுல என்ன பண்ணலாம், சோ எய்தர் ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம், லெட்ஸ் டேக் ஆல் த சப்ஸ்ட்ரிங். கரெக்டா? நம்ம என்ன பண்ணுவோம், ஆல் த சப்ஸ்ட்ரிங் முதல்ல எடுப்போம். இப்போ ஏல ஸ்டார்ட் ஆகிற சப்ஸ்ட்ரிங்னா என்னென்னு எடுத்து எழுதினோம்னா, இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அப்ரோச் 1. அதனால நம்ம என்ன எழுதிக்கலாம், இருங்க, முதல்ல ஏல ஸ்டார்ட் ஆகிறது ஏ, அடுத்தது ஏபி, அடுத்தது ஏபிசி, அடுத்தது ஏபிசிடி, அடுத்தது ஏபிசிடிசி, அடுத்தது ஏபிசிடிசிபி, ஏபிசிடிசிபிஏ, தென் ஏபிசிடிசிபிஏ அண்ட் எஃப். இது ஏல ஸ்டார்ட் ஆகிறது மட்டும். அப்போ இதுல எதெல்லாம் வேலிட் ஆனதுன்னு பார்த்தோம்னா, வேலிட் ஆனதெல்லாம் என்னது, ஏ வேலிட், ஏபி வேலிட், ஏபிசி வேலிட், ஏபிசிடி வேலிட், ஏபிசிடிசி வேலிட் கிடையாது. இதுல இருந்து வேலிடே கிடையாது. அப்ப இதுல வேலிட்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் எனக்கு மேக்ஸிமம் லென்த் 4 லென்த் கிடைக்குது. இதாவது ஏல ஸ்டார்ட் ஆகிறது, ஒன்லி ஏல ஸ்டார்ட் ஆகிறது. இப்ப பில ஸ்டார்ட் ஆகிறது எடுத்து எழுதணும்னா, பில என்ன ஸ்டார்ட் ஆகும், பி பிசி, கரெக்டா? பி பிசி பிசிடி, திரும்ப பிசிடிசி. இதுல இருந்து வர எதுவுமே யூனிக் கிடையாது. பிசிடி சிபி, திரும்ப பிசிடி சிபிஏ, பிசிடி சிபிஏஎஃப். அப்ப இங்க வேலிட்னு பார்த்தோம்னா பி வேலிட், பிசி வேலிட், பிசிடி வேலிட். ஆல்ரெடி இங்க எனக்கு லென்த் 4 லென்த் கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஆல்ரெடி லென்த் 4ல எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நான் இதெல்லாம் எடுக்க மாட்டேன். இதை விட அதிகபட்சமா இருக்குன்னா எதுல ஸ்டார்ட் ஆகிறது எடுத்தா எனக்கு வரணும், சில ஸ்டார்ட் ஆகிறது எடுக்கலாமா, எடுக்கலாம். சரி, சில ஸ்டார்ட் ஆகிறது எடுத்தா ஆல்ரெடி இங்க டூப்ளிகேட்டே சி தான். ஏன்னா ஏபிசிடிக்கு அப்புறம் இந்த சி வர்றதுனாலதான் இந்த டூப்ளிகேட் சி வருது. அப்ப சில ஸ்டார்ட் ஆகிறத எடுத்தோம்னா எனக்கு கண்டிப்பா அது டூப்ளிகேட் தான் வரப்போகுது. அப்ப எதுல ஸ்டார்ட் பண்ணலாம், டில ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, டில ஸ்டார்ட் பண்ண யூனிக் கேரக்டர்ஸ் என்னது, எய்தர் டியா இருக்கலாம், இல்ல டிசி, டிசிபி, டிசிபிஏ,
BCBAF. அப்ப டோட்டலா இதோட லென்த் எவ்வளவுன்னு பாருங்களேன். அப்ப எனக்கு 5. இதுக்கு முன்னாடி 4, இப்போ எனக்கு 5. அப்ப இருக்கிறதுலே மேக்ஸிமம் என்னது 5. இது சொல்யூஷன் 1. அதாவது எல்லா சப்ஸ்ட்ரிங்கையும் எடுத்து முதல்ல எல்லா சப்ஸ்ட்ரிங்கையும் எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஸோ எல்லா சப்ஸ்ட்ரிங்கையும் நான் எடுக்கணும்னா அதுக்கு எனக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி? ஆர்டர் ஆஃப் n கியூப்லயும் எடுக்கலாம், இல்ல ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஏன்னா எனக்கு வந்து எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் வேணும்னா அதுக்கு ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்ல டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். அப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் எதுக்கு? டு இது என்னது சப்ஸ்ட்ரிங் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு, டு கிரியேட் ஆல் சப்ஸ்ட்ரிங். ஓகே, அது கூட ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் நான் செக் பண்றதுக்கு என்ன வரும்? ஆர்டர் ஆஃப் n. எதுக்கு? டு செக் whether duplicate character is not present or not. Duplicate character is present or not. present or not. அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் நான் எல்லா சப்ஸ்ட்ரிங்கையும் நான் வந்து ஆர்டர் ஆஃப் n, ஒரு ஸ்ட்ரிங்கை செக் பண்ணணும்னா எனக்கு ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகுது. அப்ப டோட்டலா எவ்வளவு சப்ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு? ஸோ சப்ஸ்ட்ரிங்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் n இன்டூ n பிளஸ் 1/2 சப்ஸ்ட்ரிங்ஸ் நமக்கு அங்க இருக்கு. அப்படின்னா என்ன? ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். அப்ப n ஸ்கொயர் இன்டூ n போது ஆர்டர் ஆஃப் n கியூப். அப்ப n கியூப்ல இதை சால்வ் பண்றது ஆப்டிமைஸ்டான்னு கேட்டா கிடையாது. அப்ப n கியூப்ல நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா n கியூப்ல சால்வ் பண்ணலாம், பட் ஆனா இது ரெக்கமெண்டட் அப்ரோச்னு கேட்டா இல்ல. அப்ப இதை விட வேற என்ன ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஆஸ்ட்ரெட் ஆர் ஆஸ்மேப்பை யூஸ் பண்ணி n கியூப்ல இருந்து n ஸ்கொயருக்கு நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் n நம்ம போலாம், அதுக்கு முன்னாடி n கியூப்ல இருந்து n ஸ்கொயருக்கு எடுத்துட்டு வருவோம். சரி, இப்ப முதல்ல நான் வந்து ஒரு இது வச்சிருக்கேன், ஒரு ஆஷ் செட் ஒன்று டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆஷ் செட் என்ன கலர்? ஓகே, இது வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுதான் என்னுடைய ஆஷ் செட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது என்னுடைய ஆஷ் செட் ஆர் ஆஷ் மேப். எனக்கு ஜஸ்ட் அந்த கேரக்டர் இருக்கா இல்லையான்னு பார்த்தா போதும், அதனால அதோட இண்டெக்ஸ் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நான் 2 பாயிண்டர் செட் பண்றேன். ஒன்று ஐ பாயிண்டர், இன்னொன்று ஜே பாயிண்டர். ரெண்டையுமே நான் இங்கே செட் பண்றேன். இப்போ முதல்ல என்ன பண்ண போறேன், இந்த ஜேங்கிற பாயிண்ட்டை தான் நான் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்க போறேன். ஐங்கிற பாயிண்டோட வேல்யூ டூப்ளிகேஷியை ரிமூவ் பண்றதுக்காக நான் வச்சுக்க போறேன். ஜஸ்ட் அப்ரோச் மட்டும் பாருங்க. ஓகே, முதல்ல ஐல ஸ்டார்ட் ஆகிறது, ஜேல ஸ்டார்ட் ஆகிறது. ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயருக்கு எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்றோம்னு பாருங்க. இப்போ இந்த ஜேங்கிற கேரக்டர் உங்களோட ஆஷெட்ல இருக்கா? இல்ல. அப்ப இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்ப இது யூனிக். கரெக்டா, இந்த ஏங்கிற கேரக்டர் என்னோட ஆஷெட்ல கிடையாது. கரெக்டா, ஆஷெட்ல கிடையாது. அப்ப கிடையாதுன்னா என்னது? இது ஆல்ரெடி யூனிக்கா. அப்போ முதல்ல இண்டெக்ஸ் வேல்யூஸ் எழுதணும்னா என்னது? 0 1 2 3 4 5 6 7. கரெக்டா, இது முதல்ல கிடையாது. அதாவது இந்த ஏங்கிற கேரக்டர் என்னோட ஆஷெட்ல கிடையாது. அப்ப கிடையாதுன்னா என்னது? ஆல்ரெடி இது யூனிக்கா இருக்கு. அப்ப யூனிக்கா இருக்குன்னா என்னது? ஜேல இருந்து ஐக்கு எவ்வளவு லென்த் இருக்கோ அதுதான் நம்மளோட லென்த். கரெக்டா, அப்ப ஜேல இருந்து ஐயோட லென்த் எவ்வளவு? ஜஸ்ட் ஒரே ஒரு கேரக்டர் இருந்தா அதோட லென்த் எவ்வளவு? 1. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துட்டு இன்க்ளூடிங் தட் பொசிஷன் வாட் இஸ் த லென்த்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஏ. அதாவது இப்படி நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே படிச்சிருக்கோம். இப்படி ஏ கமா பி போத் ஆர் இன்க்ளூசிவ்னா இதோட லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்? b மைனஸ் a பிளஸ் 1. கரெக்டா, சேம் அதே டெக்னிக் தான். இங்க வந்து i அண்ட் j இருக்குன்னா j மைனஸ் i பிளஸ் 1. அப்ப லென்த் இப்போ வரைக்கும் எனக்கு லென்த் அப்படின்னு நான் பார்த்தேன்னா j மைனஸ் i, ஜேவும் 0 தான், ஐயும் 0 தான். 0 மைனஸ் 0 பிளஸ் 1 போது இப்போ வரைக்கும் லென்த் 1. ஓகே, அப்ப இந்த ஜேங்கிற கேரக்டர் இல்லையா? ஓகே, அப்ப இல்லைங்கிறனால இதோட லென்த் ஜேக்கும் ஐக்கும் இருக்கிற லென்த்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த ஜே கேரக்டர் தூக்கி உள்ள போட்டுருங்க. ஸோ உங்களோட ஆஷெட்ல போட்டிருக்கேன், ஏன்னா ஃபியூச்சர்ல இது இருக்கும். இப்ப ஏவை தூக்கி ஆஷெட்ல போட்டாச்சு. இப்ப என்ன பண்றோம்? ஜேவை மூவ் பண்றோம். ஓகே, இப்போ ஜேவை மூவ் பண்றோம். இப்ப அகைன் செக் பண்றோம். இந்த ஜேங்கிற கேரக்டர் என்னோட ஆஷெட்ல ஆல்ரெடி இருக்கா? இல்ல. அப்ப இல்லன்னா என்னது? அப்ப இது ஒரு யூனிக் கேரக்டர். அப்ப இந்த ஜேக்கும் ஐக்கும் இருக்கிற லென்த்தை கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1 மைனஸ் 0 பிளஸ் 1 2. அப்ப இப்ப லென்த் வந்து 2 ஆயிடுச்சு. ஆல்ரெடி இருக்கிறத விட இது வந்து என்னது? இந்த லென்த் வந்து இப்ப வந்து எனக்கு அதிகமான லென்த். அப்ப இப்ப லென்த் வந்து நான் 2ன்னு அப்டேட் பண்ணிட்டேன். அப்ப இந்த ஜே கேரக்டரை தூக்கி உள்ள போட்டுட்டேன் பின்னு. இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ஜேவை மூவ் பண்றேன். ஓகே, இப்ப இந்த சிங்கிற கேரக்டர் ஆல்ரெடி எங்கிட்ட ஆஷெட்ல வந்திருக்கா?
வரலன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஜேல இருந்து ஐ வரைக்கும் ஒன்லி யூனிக் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? அப்ப யூனிக் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா இதுல இருந்து இது வரைக்கும் லென்த் கண்டுபிடிங்க. லென்த் கண்டுபிடிச்சா என்னது? ஜே மைனஸ் ஐ பிளஸ் ஒன்னும் போது இப்ப லென்த் 3, அது ஆல்ரெடி இருக்கிற லென்த்தை விட அதிகம். சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்து வந்து ஜே கேரக்டரை என்ன பண்ணுவோம்? மூவ் பண்ணுவோம். ஜே கேரக்டரை மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணா என்னது? டிங்கிற அது மூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சிஏ என்ன பண்ணணும்? உள்ள போட்டுறணும். ஓகே, உள்ள போட்டாச்சு. இப்ப அதுக்கப்புறம் நான் இந்த ஜே கேரக்டரை மூவ் பண்றேன். ஜே கேரக்டரை மூவ் பண்ணா என்னது? டிங்கிற கேரக்டர் ஆல்ரெடி நம்மளோட இதுல இருக்கா? இல்ல. அப்ப இல்லைன்னா இதுக்கும் இருக்கிற லென்த்தை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஜே மைனஸ் ஐ பிளஸ் ஒன்னு, இப்ப லென்த் 4. ஓகே, அப்புறம் இந்த டி கேரக்டரை உள்ள போட்டுட்டு ஜேவை மூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சீனு வந்திருக்கு. ஓகே, சீனு வந்திருக்குன்னா இப்ப இந்த சீங்கிற கேரக்டர் ஆல்ரெடி இருக்கா? ஆஷ் மேப்ல ஆல்ரெடி இருக்கு. அப்ப ஆல்ரெடி இருக்குன்னா கண்டிப்பா இதுக்கு அடுத்து நான் என்ன எடுத்தாலும் அது எல்லாமே டூப்ளிகேட்டா தான் இருக்க போகுது. கரெக்டா? என்ன எடுத்தாலும் இப்ப ஏபிசிடி சின்னு வரும்போதே எனக்கு டூப்ளிகேட்னா அதுக்கப்புறம் ஏபிசிடி சிபின்னு எடுத்தாலும் டூப்ளிகேட் கேரக்டர் தான். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்ப டூப்ளிகேட் வருதோ அப்ப அதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஐஐஜேவை திரும்ப ரீசெட் பண்றேன். இங்க ரீசெட் பண்ணிடுறேன் ஐஐஜேவையும். இப்ப பில ஸ்டார்ட் ஆகுற சப்ஸ்ட்ரிங்ஸ் என்ன அப்படின்னு நான் செக் பண்றேன். ஓகேங்களா? சரி, அப்போ திரும்ப எல்லாத்தையும் எம்டி பண்ணிடலாம். எம்டி பண்ணி இப்ப பில ஸ்டார்ட் ஆகிறது. ஓகேங்களா? பில ஸ்டார்ட் ஆகிறது என்னது? இந்த பிங்கிற கேரக்டர் ஆல்ரெடி இருக்கா? இல்ல. அப்ப இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்லைன்னா நான் வந்து முதல்ல லென்த் கண்டுபிடிப்பேன். லென்த் கண்டுபிடிச்சா 1 தான். அந்த 1ங்கிறது ஆல்ரெடி, ஏன்னா என்னுடைய லென்த் 4 விட அதிகமா இருந்தா தான் நான் அப்டேட் பண்ணுவேன். சோ அப்ப பிங்கிற கேரக்டரை உள்ள போட்டுட்டு ஜேவை மூவ் பண்ணுவேன். சிங்கிறது ஆல்ரெடி இருக்கா? இல்ல. அப்ப லென்த் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சிட்டு சிங்கிற கேரக்டரை உள்ள போட்டுட்டு திரும்ப ஜேவை மூவ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டிங்கிற கேரக்டர் ஆல்ரெடி இருக்கா? இல்ல. இல்லங்கிறதுனால இந்த டியை உள்ள போட்டுட்டு திரும்ப ஜேவை மூவ் பண்ணுவேன். லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு திரும்ப ஜேவை மூவ் பண்ணுவேன். இப்ப இந்த சிங்கிற கேரக்டர் ஆல்ரெடி இருக்கு. கரெக்டா? அப்ப ஆல்ரெடி இருக்குங்கிறதுனால இதுக்கப்புறம் ஃபர்தரா வர எல்லாமே டூப்ளிகேட் சப்ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அப்ப திரும்ப என்ன பண்ணுவேன்? திரும்ப ஐஎன்ஜேவையும் ரீசெட் பண்ணிடுவேன். ஹேஷ் மேப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஐஎன்ஜே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஐஎன்ஜே. இப்போ ஐயும் ஜேவும் சில ஸ்டார்ட் ஆகிற சப்ஸ்ட்ரிங்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, இப்ப சிங்கிறது ஆஸ்டெட்ல இருக்கா? இல்ல. அப்ப ஆஸ்டெட்ல முதல்ல லென்த் கண்டுபிடிச்சிட்டு சியை உள்ள போட்டுருவேன். லென்த் கண்டுபிடிச்சா 4 விட அதிகமா வரப்போறது இல்லை. 4 விட அதிகமா வந்தா மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜேவை மூவ் பண்ணுங்க. ஓகே, ஜேவை விட அதிகமா இப்ப வந்து என்னது? ஜே இந்த கேரக்டர் வந்து ஆல்ரெடி இருக்கா? இல்ல. லென்த் கண்டுபிடிச்சிட்டு இந்த கேரக்டரை உள்ள போட்டுட்டு ஜேவை மூவ் பண்ணிருங்க. இந்த கேரக்டர் ஆல்ரெடி இருக்கா? ஆமா, இருக்கு. அப்ப இருக்குன்னா இதுக்கப்புறம் ஃபர்தரா வர எல்லா சப்ஸ்ட்ரிங்குமே நமக்கு என்னவா தான் இருக்கும்? நமக்கு வந்து டூப்ளிகேட்டா தான் இருக்கும். ஸோ அப்ப திரும்ப எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிருங்க. ஆஷெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்ப ஐ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜேவும் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே. இந்த ஜேங்கிற கேரக்டர் ஆல்ரெடி ஆஷெட்ல இருக்கா? ஆல்ரெடி ஆஷெட்ல இல்ல. ஸோ அதனால டிங்கிற அந்த கேரக்டர் போட்டாச்சு, ஜேவை மூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப இந்த ஜேங்கிற கேரக்டர் ஆல்ரெடி இருக்கா? இல்ல. ஸோ அப்ப லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த சிங்கிற அந்த கேரக்டர் போட்டாச்சு, ஜேவை மூவ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பிங்கிற கேரக்டர் ஆல்ரெடி ஆஷெட்ல இருக்கா? இல்ல. ஸோ அதனால லென்த்தை கண்டுபிடிச்சாச்சு, திரும்ப இந்த பிங்கிற கேரக்டர் உள்ள போட்டாச்சு. இப்போ இந்த ஜேங்கிற கேரக்டர் ஆல்ரெடி ஆஷெட்ல இருக்கா? இல்ல. ஸோ லென்த் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஜே மைனஸ் ஐ பிளஸ் ஒன் போது 4. பட் ஆல்ரெடி 4 தான் இருக்கு. ஸோ அதனால நான் அப்டேட் பண்ண மாட்டேன். அப்ப இந்த கேரக்டர் ஆஷெட்ல போட்டாச்சு, திரும்ப ஜேவை மூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த ஜேங்கிற கேரக்டர் ஆஷெட்ல இருக்கா? ஆஷெட்ல இல்ல. அப்ப லென்த்தை முதல்ல கண்டுபிடிங்க. ஜே மைனஸ் ஐ பிளஸ் 1, 7 மைனஸ் 3 என்ன வரும்? 4. 4 பிளஸ் 1 5. அப்ப இப்ப லென்த் 5 ஆல்ரெடி இருக்கிறத விட அதிகமான லென்த். ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. அப்ப டில இருந்து ஜே, அதாவது இந்த ஐல இருந்து ஜே வரைக்கும் டிசிபிஏஎஃப்ங்கிறது தான் எனக்கு இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்க லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட். அப்ப என்ன பண்ணணும்? எஃப் உள்ள புஷ் பண்ணிட்டு எஃப் உள்ள போட்டுட்டு ஜேவை மூவ் பண்ணா அதுக்கு மேல ஸ்ட்ரிங் இல்ல. அப்ப இவ்வளவுதான் சிம்பிள். இவ்வளவுதான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறது. இப்போ அதிகபட்சமா இதுக்கு பார்த்தோம்னா ஆஸ்டெட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒவ்வொரு டைமும் நம்ம புதுசா ரீசெட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போறோம். அப்ப இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். கரெக்டா? ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னது? ஆர்டர் ஆஃப் என். ஏன்னா இந்த ஒரே ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிஷன் என்ன? எய்தர் ஐயும் ஜேவும் அந்த டில் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் தான் ஐட்ரேட் ஆகணும். இது அப்ரோச் நம்பர் 2. இது வந்து என் ஸ்கொயர்ல சால்வ் பண்ணியாச்சு. இப்பதான் மோஸ்ட் ஆப்டிமைஸ்ட் சொல்யூஷன் என்னது? டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என். சரி வாங்க, ஆர்டர் ஆஃப் என்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் தான். ஸோ நான் ஏன் என் ஸ்கொயரவே இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா சிம்பிள் தான், அதுக்காக தான்.
சரி, ஓகே. நான் வந்து ஒவ்வொரு டைமும் கம்ப்ளீட்டா ரீசெட் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன், கம்ப்ளீட்டா ரீசெட் பண்றதுக்கு பதிலா இப்போ என்னுடைய லென்த் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோமா, லென்த் ஃபர்ஸ்ட் என்னுடைய லென்த் 1ல இருந்து ஸ்டார்ட். லென்த் இனிஷியலா 0ல இருக்கு. ஐய நான் இங்க பிளேஸ் பண்றேன், ஜேவை நான் இங்க பிளேஸ் பண்றேன். சேம் முதல்ல இந்த ஜேங்கிற கேரக்டர் ஆசெட்ல இருக்கா இல்ல, அப்போ லென்த் கண்டுபிடிங்க. லென்த் கண்டுபிடிச்சா 1, அது 0 விட பெருசு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஜேவை மூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜேவை மூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஏங்கிற கேரக்டரை உள்ள புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஜேவை மூவ் பண்ணுவோம். கரெக்டா? சரி, ஜேவை மூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜேங்கிற கேரக்டர் ஆல்ரெடி இருக்கா, என்கிட்ட இல்ல. அப்ப லென்த் கண்டுபிடிச்சா எனக்கு 2ன்னு வருது, அது இதை விட பெருசு. தென் இந்த கேரக்டரை இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜேவை நான் மூவ் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஜேங்கிற கேரக்டர் ஆஷெட்ல இருக்கா இல்ல, அப்படின்னா யூனிக் தான். அப்ப லென்த் கண்டுபிடிச்சோம்னா லென்த் 3. தென் இந்த கேரக்டரை இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. இந்த கேரக்டர் ஆல்ரெடி இருக்கா இல்ல, இல்லைன்னா என்னது, லென்த் கண்டுபிடிச்சிங்கன்னா லென்த் 4. தென் இந்த கேரக்டரை இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடம் தான், இந்த இடத்துல இந்த கேரக்டர் ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா, ஆல்ரெடி இருக்கு. அப்ப ஆல்ரெடி இருக்குன்னா சம்வேர் இதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு டூப்ளிகேட்ஸ் இருக்க போகுது. கரெக்டா? சம்வேர் எனக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இதுல. இப்ப நான் அது என்னன்னு தெரியாம ஐஎன்பி அடுத்து இங்க செட் பண்ணனா மேபி இந்த டூப்ளிகேட் கேரக்டர் டியா இருந்தா ஃபர்தரா டி நான் இங்க இருந்து இது வரைக்கும் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். அதை விட்டுட்டு நான் வந்து திரும்ப இங்க இருந்து கண்டுபிடிச்சாலும் இங்க இருந்து கண்டுபிடிச்சாலும் அதோட லென்த் எல்லாம் என்னவா தான் இருக்க போகுது, நான் கண்டுபிடிச்சதை விட கம்மியா தான் இருக்க போகுது. ஏன்னா இதுல ஸ்டார்ட் பண்றதுனால கம்மியா தான் இருக்க போகுது. அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த டூப்ளிகேட் கேரக்டர்ஸை நான் ரிமூவ் பண்ண போறேன். அந்த ரிமூவ் பண்றதுக்கு தான் நான் ஐங்கிற இந்த பாயிண்டர் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ரிமூவ் பண்றதுக்கு தான் நான் ஐன்னு இந்த பாயிண்டர் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றேன், ஓகே சிங்கிற கேரக்டர் இருக்கா, அப்ப சம்வேர் எங்கேயோ டூப்ளிகேசி இருக்கு. ஓகே, சம்வேர் எங்கேயோ டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஐங்கிற பாயிண்டரை ரிமூவ் பண்ண போறேன். ஓகே, அப்ப நான் முதல்ல என்ன பண்ண போறேன், இந்த ஐயை ரிமூவ் பண்ணிட்டு ஐயை ஆஷெட்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, இங்க ஐயோட கேரக்டர் என்ன, ஏ. அப்ப இந்த ஏங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், ஐயை மூவ் பண்றேன். ஓகே, இப்ப திரும்ப ஃபர்தரா இந்த ஜேங்கிற கேரக்டர் ஆல்ரெடி இருக்கா, ஆல்ரெடி இருக்கு. ஆசெட்ல ஆல்ரெடி இருக்கு, சிங்கிற கேரக்டர் ஆல்ரெடி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப ஸ்டில் ஃப்ரம் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுத்தாலும் டூப்ளிகேசி இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். கரெக்டா? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு டூப்ளிகேட் கேரக்டர் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியாது. சோ அதனால நான் என்ன பண்றேன், ஐங்கிற எலிமெண்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஐயை ரிமூவ் பண்ண என்னது பி, பியை ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்தரா நான் என்ன பண்ண போறேன், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். ஓகே ஃபைன். இப்போ ஸ்டில் ஜேங்கிற கேரக்டர் இருக்கா, இப்பவும் வந்து என்னோட ஆஷெட்ல இந்த ஜேங்கிற ஜேனா இந்த ஜே இண்டெக்ஸ்ல இருக்கிற சிங்கிற கேரக்டர் இருக்கு. அப்ப இருக்குன்னா சம்வேர் டூப்ளிகேட் இருக்கு. ஸோ ஐ என்ன கேரக்டரோ அதை ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயை வந்து நம்ம என்ன பண்றோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த ஜேங்கிற கேரக்டர் ஆஷெட்ல இருக்கா இல்ல, அப்ப இல்லைன்னா என்னது, நான் ஒரு பர்ஃபெக்டான இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எனக்கு டூப்ளிகேட் கேரக்டர் இல்லாம இந்த சிங்கிற கேரக்டர் டூப்ளிகேட்ல இல்ல. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம், இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஜேங்கிறது டூப்ளிகேட் எலிமெண்டா இல்லையா, அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணமோ அதே தான். அப்ப முதல்ல லென்த் கண்டுபிடிங்க. லென்த் கண்டுபிடிச்சா என்னது, ஜே மைனஸ் ஐ பிளஸ் 1, 4 மைனஸ் 3 பிளஸ் 1. இதுக்கும் இருக்கிற லென்த் எவ்வளவு, 2. பட் ஆல்ரெடி நான் 4 வரை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ லென்த் அப்டேட் பண்ண மாட்டேன், இந்த கேரக்டரை நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ இன்க்ளூட் பண்ணிப்பேன் டி, அது கூட சீன் இன்க்ளூட் பண்ணிட்டு இப்போ ஜேவை நான் மூவ் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஜேத் கேரக்டர் அதாவது பிங்கிற இந்த கேரக்டர் இருக்கா ஆஷெட்ல இல்ல, அப்ப இல்லைன்னா லென்த்தை கண்டுபிடி. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கேரக்டர் ஆஷெட்குள்ள புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஜேவை மூவ் பண்ணுவேன். ஓகே, இந்த கேரக்டர் ஆல்ரெடி இருக்கா, இந்த கேரக்டரும் ஆல்ரெடி இல்லை, ஏன்னா டிசிபி மட்டும்தான் இருக்கு. அப்ப ஏங்கிறது இல்லை, அப்ப லென்த் கண்டுபிடிச்சா என்னது, லென்த் 4ன்னு வரும். ஆல்ரெடி 4 தான், ஸோ நான் அப்டேட் பண்ண மாட்டேன். அப்ப இந்த ஏங்கிறது ஆஷெட்டுக்குள்ள நான் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த ஜேவை மூவ் பண்ணுவேன். ஓகே, இங்க மூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜேங்கிற கேரக்டர் ஆல்ரெடி ஆஷெட்ல இருக்கா, ஆஷெட்ல இல்ல. அப்ப என்ன பண்ணுவேன், லென்த்தை கண்டுபிடி. லென்த்தை கண்டுபிடிச்சா ஜே மைனஸ் ஐ பிளஸ் 1, 7 மைனஸ் 3 பிளஸ் 1, 5. அப்ப ஆல்ரெடி இருக்க லென்த்தை விட கரண்ட் லென்த் இப்ப அதிகம். இப்ப லென்த் 5ன்னு வந்துருச்சு. தென் இந்த எஃப்ங்கிறதையும் நான் புஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஜேவை மூவ் பண்ணா ஜேங்கிற கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஜேங்கிற கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும், ஏன்னா அது வந்து அந்த மொத்தம் இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை தாண்டி போயிடுச்சு ஜே. அப்ப வந்து டில் இது வரைக்கும் பண்ணா போதுமா, எனக்கு லென்த் கிடைச்சிருச்சா. ஓகே, லென்த் கிடைச்சிருச்சா, இதுதான் என்னுடைய அப்ரோச். இப்போ அதிகபட்சமா ஒவ்வொரு இண்டெக்ஸையும் நம்ம எவ்வளவு டைம் இங்க விசிட் பண்ணுவோம்னா 2 டைம் விசிட் பண்ணுவோம்.
அப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 2 into n. பட் ஆஸ் பர் த டைம் காம்ப்ளெக்சிட்டி அந்த பிக் O நோட்டேஷன்ல பார்க்கும்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் n. ஏன்னா ஆஷ் செட் எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இப்போ நம்ம டைரக்டா கோடிங்ல சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? முதல்ல என்ன வேணும், 2 பாயிண்டர் வேணும், தென் லென்த்னு ஒன்று வேணும், அதெல்லாம் எடுத்துக்கலாம். int I equal to 0, int j equal to 0, next int length equal to initial 0, length equal to 0. next என்னது, ஆஷ் செட் எடுத்துக்கலாம். ஆஷ் செட், ஆஷ் செட்ல கேரக்டர் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். கேரக்டர் hs equal to new ஆஷ் செட். ஓகே, ஆஷ் செட்டை எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம், இப்போ முதல்ல கண்டிஷன் எது வரைக்கும், எய்தர் ஐயா இருந்தாலும் சரி ஜேவா இருந்தாலும் சரி எது வரைக்கும் மட்டும்தான் போகணும், a டாட் லென்த் வரைக்கும் தான் போகணும். I less than a டாட் லென்த் அண்ட் j less than a டாட் லென்த். ஓகே, அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் தான் போகணும். இப்போ j கேரக்டர் என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும், கரெக்டா? ஸோ முதல்ல அந்த கேரக்டர் ஆஷ் செட்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ ஆஷ் செட் டாட் கண்டைன்ஸ், asset dot contains எந்த கேரக்டர், j கேரக்டர். ஸோ a டாட் கேரட் ஆஃப் j. இந்த j கேரக்டர் assetல இருக்கா இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இருக்குன்னா என்ன பண்ணுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், லென்த்தை முதல்ல கண்டுபிடிப்போம். கரெக்டா? இல்லைன்னா லென்த்தை கண்டுபிடிங்க. லென்த் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற லென்த்தா இல்ல j மைனஸ் i பிளஸ் 1 அதுல இருந்து வர்ற லென்த்தா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் கரண்டா அந்த j கேரக்டரை ஆஷெட்டுக்குள்ள ஆட் பண்ணுவோம். ஸோ ஆஷெட் டாட் ஆட் ஆஃப் ஜேவை ஆட் பண்ணுங்க, a டாட் கேரட் ஆஃப் j. அந்த j கேரக்டரை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஒருவேளை அது ஆல்ரெடி இருக்குன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஐங்கிற கேரக்டரை ஆஷெட்ல இருந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஆஷெட் டாட் ரிமூவ் ஆஃப் a டாட் கேரட் ஆஃப் அந்த i, அந்த ஐங்கிற அந்த பர்டிகுலர் கேரக்டரை ஆஷெட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். கரெக்டா? i பிளஸ் பிளஸ். ஃபைன், அவ்வளவுதானே. இதுல வேற ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது நம்ம பண்ண வேண்டியது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஃபைனலா ரிட்டர்ன் லென்த். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சப்மிட் பண்ணலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா? ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. ஸோ நான் மறக்காம ரிப்ளை பண்றேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then, bye bye, take care.